வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 3 மாடு பதிவு போட்டிருந்தோம். அந்த 3 மாடு எங்களுக்கு வேணும்னு திருவண்ணாமலையிலேருந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்டு இந்த மாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நேரடியாக நான் அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருந்தோம். அவங்க நேரடியாக வந்திருந்தாங்க. இந்த மாடுகளை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். இந்த மாடு பிடிச்சிருக்கான்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாடாக 3 மாடு செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 மாடுமே பார்த்தீங்கன்னா 8, 7 கறக்கக்கூடிய மாடு. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு மாடு மட்டும் கிடைக்கல. அந்த மாடு தேடி பிடிச்சி அவங்களுக்கு வாங்கி மொத்தம் 3 மாடு ஏற்றிருக்கோம். அந்த 3 மாடு இப்போ டோர் டெலிவரி அவங்க வீட்டுக்கே அட்ரஸ்க்கே வந்து கொண்டு போய் இறக்கிட்டோம். இந்த மாடு கிரு மாடு இன்னொரு 20 நாளில் கண்டு போட்டுரும். இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னொரு 15 நாளில் கண்டு போட்டுரும். இப்போ மை லைஸாக இறங்கிருச்சு. இப்போ இந்த 3ஆவது மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான். இப்போயே பார்த்திங்கன்னா பை கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 4 நாள் 5 நாளைக்குள்ளே கண்டு போட்டுரும். இந்த மாடு பார்த்திங்கன்னா வந்து 50,000 வந்துச்சு அமௌண்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள கிரு மாடு பார்த்திங்கன்னா 45,000 வாங்கினோம். அதுக்கடுத்த மாடு பார்த்திங்கன்னா 48,000 வந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா 50,000 உள்ளே தான் பட்ஜெட். அப்படி தான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அவங்க லாங் ட்ராவல் இங்கேருந்து திருவண்ணாமலை வந்து 400 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே வர அவங்க போகிறதுனால அவங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் அனுசரித்து எந்த கமிஷன் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நல்லபடியாக அவங்களும் சந்தோஷமாக அந்த மாடு பிடிச்சிருச்சுன்னு வீடு விட நல்லபடியாக போயிடுச்சு. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செல்லங்குப்பத்தை சேர்ந்தவங்க. இந்த திருநாகரசுன்ற தம்பி யூடியூப்பில் வந்தார். அவர் அதை பார்த்துட்டு நாங்களே போயிட்டு காரைக்குடி பரமக்குடிக்கு போயிட்டு அந்த மாடு செலெக்ஷன் பண்ணி இந்த 3 மாடுமே வாங்கினோம். அவர் நல்ல ரேட்டில் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. எங்கள் வருமானத்துக்கு ஏற்ற தரமான மாடு இந்த 3 மாடுமே. அந்த தம்பிக்கு காட்டுப்பா அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருநாகாசுன்ற தம்பிக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அண்ணா மாடு பால் கறக்கிற அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க 2 பேர் தலைமையிலையும் இந்த மாடு எங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் குடும்பத்தோட நன்றி. அதே மாதிரி அந்த தம்பி எங்கேயோ இருக்கார். நாங்கள் காசை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் நாங்கள் காசு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த தம்பி எவ்வளோ சுத்தமாக இருக்காரோ, சுத்தமானாக்கா நேர்மையாக இருக்காரோ, அதே மாதிரி எங்களுக்கும் அந்த மாடு நேர்மையாக எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு லாபம்னாக்கா ஒரு 1000-2000 தான் அவருக்கு லாபமே இந்த மாட்டுங்களில். அதனால் யாருன்னா மாடு வாங்கணுன்னாக்கா இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணி, அந்த தம்பி பேர் வந்து திருநாகரசு, அவரை தொடர்பு பண்ணால் உங்களுக்கு தரமான மாடு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. எங்கள் ஊர் திருவண்ணாமலை செல்லங்குப்பம். எதாவது டவுட்னா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் அந்த தம்பிக்கிட்ட. வேறு இந்த ஃபஸ்ட்டு மாடு இது 2வது மாடு. அடுத்த மாடு பாருங்கள், அந்த கம்பத்துக்கு கீழே இருக்குது. அந்த மாடு 3 பேருமே டயர்டாக உட்காந்து படுத்துங்கிறாங்க. இப்போ தான் வந்தாங்க. வந்து 1 மணி நேரம் ஆகுது இந்த மாடு வந்து. இந்த மாடும் இந்த 3 மாடும் தான் எங்களுக்கு அந்த தம்பி வாங்கி கொடுத்தாரு. திருநாகரசுன்ற தம்பி வாங்கி கொடுத்தாரு. அவர் சொந்த ஊர் வந்து பரமக்குடி. நாங்கள் அந்த ஊருக்கே போயிட்டு நாங்கள் அந்த தம்பியை பார்த்தோம். யூடியூப்பில் போயிட்டு தான் பார்த்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல தம்பி, நேர்மையான தம்பி. அதனால் நீங்கள் அவர்கிட்ட கண்டிப்பாக மாடு வாங்கலாம். நன்றி, வணக்கம்.